ஆசிரியர்களுக்கு வணக்கம். அறிவுரை பகர்தல். அறிவுரை பகர்தல் பொருள்: இருவரிடையே நிகழும் ஒருவித கலந்துரையாடலே அறிவுரை பகர்தலாகும். இதில் ஒருவர் அறிவுரை பகர்பவர் பயிற்சி பெற்றவர், மற்றொருவர் பயிற்சி பெறாதவர் ஆவார். அறிவுரை பகர்தல் வரையறைகள்: வழிகாட்டல் பணியின் இதயம் அறிவுரை பகர்தலாகும். அறிவுரை பகர்தலை ஆற்றுப்படுத்துதல் என்றும் அழைக்கப்படும். பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு வழிகளில் அறிவுரை பகர்தலை வரையறுத்துள்ளார். மையர்ஸ் என்பவரின் கூற்றுப்படி, அறிவுரை பகர்தல் என்பது ஒருவர் அறிவுரை பகர்பவர் மற்றொருவருக்கு அறிவுரை பெறுபவர் உதவும் வகையில் அமைந்த ஒரு தொடர்பு முறையாகும் என்று கூறுகிறார். ஸ்மித் என்பவரின் கூற்றுப்படி, அறிவுரை பகர்தல் என்பது அறிவுரை அளிக்கப்பட வேண்டியவர் அறிவுரை பெறுபவர் விரும்பியவற்றை தேர்ந்தெடுத்தல், திட்டமிடுதல் அல்லது ஒத்துப்போகுதல் போன்றவை தொடர்பான விளக்கங்களையும் உண்மைகளையும் கண்டுகொள்ள உதவும் ஒரு செயலாகும். ரூத் ஸ்ட்ராங் என்பவர் அறிவுரை பகர்பவரிடத்திலும் அறிவுரை பெறுபவரிடத்திலும் நேர்முக தொடர்பு ஏற்பட்டு இருவரிடமும் வளர்ச்சி காணப்படுகிறது என்று கூறுகிறார். அறிவுரை பகர்தல் 3 வகைப்படும். நேர்முக அறிவுரை பகர்தல் அல்லது நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். மறைமுக அறிவுரை பகர்தல் அல்லது தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். சமரச முறை அறிவுரை பகர்தல். நேர்முக அறிவுரை பகர்தல் அல்லது நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். பொருள்: நேர்முக அறிவுரை பகர்தலை அறிவுரை பகர்பவரை மையமாக கொண்ட அறிவுரை பகர்தல் என்றும், நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் என்றும் கூறுவர். இதை E.G. வில்லியம்சன் என்பவர் தோற்றுவித்தார். அர்பேக்கிள் கூற்றுப்படி, நேர்முக அறிவுரை பகர்தல் என்பது எவ்வாறு தன்னுடைய பிரச்சினைகளை தீர்ப்பது என்று அறிவுரை பெறுபவர் கற்றுக்கொள்ள உதவுவது ஆகும். நேர்முக அறிவுரை பகர்தலிலுள்ள படிகள்: E.G. வில்லியம்சன் கீழ்கண்ட 6 படிகளை நேர்முக அறிவுரை பகர்தலுக்கு தருகின்றார். 1. பகுத்தறிதல். சேகரிக்கப்பட்ட விவரங்கள் டேட்டா மாணவனைப் பற்றி அல்லது அவனை சார்ந்துள்ளவரை பற்றி பகுப்பாய்வு செய்து அறிதல். 2. தொகுத்தறிதல். சேகரிக்கப்பட்ட விவரங்களை பகுத்தாய்ந்த பிறகு தொகுத்தாய்ந்து மாணவரைப் பற்றி சுருக்கமாக கருத்துப்பிணை உருவாக்கப்படுதல். குறையறிதல். பிரச்சினையின் தன்மையைப் பற்றியும் அதற்குரிய காரணம் பற்றியும் அறிதல். வருவதுரைத்தல். பிரச்சினை உருவாதல் குறித்து முன்கூட்டியே கூறுதல். அறிவுரை பகர்தல். அறிவுரை பகர்பவர் அறிவுரை பெறுபவரோடு கலந்து ஆலோசித்து இணக்கமான நடத்தையை பெறுவதற்கு அறிவுரை பகர்தல் வழங்குதல். பின் தொடர் செயல். அறிவுரை பெறுபவரிடத்தில் உள்ள பழைய பிரச்சினை அல்லது புதிய பிரச்சினை ஆகியவற்றின் தன்மையை அறிந்து அறிவுரை பகர்தலின் விளைவுகளை அறிதல். மறைமுக அறிவுரை பகர்தல். தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். பொருள்: இது அறிவுரை பகர்தலின் 2வது முறையாகும். இது அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட முறையாகும். இது தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் என்றும் அழைக்கப்படும். கார்ல் ரோஜர்ஸ் இம்முறையை தோற்றுவித்தவர் ஆவார். அர்பேக்கிள் என்பவரின் கூற்றுப்படி, மறைமுக அறிவுரை பகர்தல் என்பது அறிவுரை பெறுபவரை அவர் தன்னைப் பற்றி புரிந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். இந்த முறை அறிவுரை பெறுபவர் மையமாக கொண்டு செயல்படக்கூடியது. சமரச முறை அறிவுரை பகர்தல். இது பொதுநிலை அறிவுரை பகர்தல் என்றும் அழைக்கப்படும். சில அறிவுரை பகர்பவர்கள் நடுநிலையாக சில உடன்பாடான நேர்முக அறிவுரை பகர்தல், மறைமுக அறிவுரை பகர்தல் ஆகிய இரண்டிலிருந்து
கருத்துக்களை எடுத்து கொள்வார்கள். இம்முறையில் எப்பொழுது அறிவுரை பெறுபவரின் விருப்பங்கள் தேவைப்படுகின்றனோ அப்பொழுது அவருடைய மனவெழுச்சி வெளிப்பாடுகள் ஆராயப்படுகின்றன. இது ஒரு வளைந்து கொடுக்கும் முறையாகும். சமரசமுறை அறிவுரை பகர்தல் சிறப்பியல்புகள். எப்சி தான் என்பவர் இம்முறையை தோற்றுவித்தவர் ஆவார். சமரச முறை அறிவுரை பகர்தலின் படிகள். ஜே.டபிள்யூ. லகாரி தனது நூலான இடைநிலைப் பள்ளியில் அறிவுரை பகர்தல் இதன் படிகளை பற்றி கூறியுள்ளார். மாணவர் அறிவுரை பகர்தலில் பயிற்சிகளும் பண்புகளும் என்ற நூலில் ஆர்.பி. ராபின்சன் அறிவுரை பகர்தலின் ஆலோசனை படிகள் பற்றி கூறியுள்ளார். இம்முறை நிறைய வேறுபட்ட ஆலோசனை படிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. அறிவுரை பகர்தலில் உள்ள படிகள் ஏறு வரிசையில் விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. -5 ஏற்க மறுத்தல். -4 அறிவுரை. -3 விளக்கம் கூறுதல். -2 அறிவுரை ஊட்டுதல். -1 பொதுவான வழிகாட்டுதல். +1 கருத்து தொகுப்பு. +2 தெளிவுபடுத்துதல். +3 சுருக்கமாக தெளிவுபடுத்துதல். +4 கூற்றை மாற்றுதல். +5 ஏற்றுக்கொள்ளுதல். இவற்றின் விளக்கம்.